வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். பல பேரண்ட்ஸ் எங்க கிட்ட கேட்கிற ஒரு காமன் கொஸ்டின், எங்க குழந்தைங்க படிக்க சொன்னா கவனம் இல்ல, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சொன்னா புரியவே மாட்டுது. பல நேரங்கள்ல பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க இது பிஹேவியர் ப்ராப்ளம்னு. ஆனா உண்மையில பல சிறப்பு குழந்தைங்களோட சென்சரி ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டியா கூட இருக்கலாம். ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நம்ம லேர்னிங் ஆரம்பிக்கணும்னா முதல்ல குழந்தையோட சென்சரி சிஸ்டத்தை நம்ம ரெகுலேட் பண்ணணுங்க. அதாவது டச், மூவ்மெண்ட், பாடி அவேர்னஸ், சவுண்டு, டெக்ஸ்சர்ஸ், இந்த சென்சரி இன்புட்டை குழந்தைய சரியாக ப்ராசஸ் பண்ணாதான் குழந்தையோட அட்டென்ஷன், கம்யூனிகேஷன், லேர்னிங் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுங்க. அதனாலதான் சென்சரி ஆக்டிவிட்டிஸ் சிறப்பு குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வீட்ல சிம்பிளா பேரண்ட் பண்ணலாங்க. இன்னைக்கு பதிவுல நம்ம சிறப்பு குழந்தைங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வீட்லயே செய்யக்கூடிய 15 முக்கியமான சென்சரி ஆக்டிவிட்டிஸை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைஸ், வின், பிளே. அதாவது ஒரு பெரிய பவுல்ல ரைஸ் இல்லைன்னா பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ஸ்மால் டாய்ஸ், ஸ்பூனு, கப்பு இது எல்லாத்தையும் ஒலிக்க வச்சுட்டு குழந்தைய அதை தேடி எடுக்க சொல்லலாம். இதனால குழந்தையோட டாக்டைல் சென்சரி ஸ்டிமுலேஷன் ஆகும், ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. செகண்ட் ஆக்டிவிட்டி வாட்டர் பிளே. ஒரு டப்ல வாட்டர் எடுத்துட்டு கப்பு, ஃபன்னல், ஸ்பூன் இதெல்லாம் கொடுத்து குழந்தைய தண்ணி எடுத்து ஊத்த வைக்கலாம். அதாவது போரிங் ஆக்டிவிட்டி. இதனால குழந்தையோட கான்சென்ட்ரேஷன், ஹேண்ட் கண்ட்ரோல், சென்சரி ரெகுலேஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுங்க. தேர்ட் ஆக்டிவிட்டி பிளே டஃப் ஆக்டிவிட்டி. அதாவது மாவு இருக்குங்களா, அதை எடுத்துட்டு அதை ஸ்கியூஸ் பண்ண வைக்கிறது, ரோல் பண்ண வைக்கிறது, ஒரு மாதிரி ஷேப்ல கொண்டு வர வைக்கிறது. இதெல்லாம் பண்றப்ப குழந்தையோட ஹேண்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுங்க, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது லேட்டரா நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஃபோர்த் ஆக்டிவிட்டி டெக்ஸ்சர் போர்டு. அதாவது ஒரு போர்டுல டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணுங்க. உதாரணத்துக்கு காட்டன், சாண்ட் பேப்பர், ஸ்பாஞ்ச், வெல்வெட் கிளாத் இதெல்லாமே அந்த போர்டுல ஸ்டிக் பண்ண வச்சுட்டு குழந்தைய டச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கலாம். இதனால குழந்தையோட டாக்டைல் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், சென்சரி டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ். ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு குழந்தை பாடியோட அவேர்னஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு டிராம்போலைன், பெட் இல்ல சாஃப்ட் மேட் மேல ஏறி குழந்தைய ஜம்ப் பண்ண வைக்கலாம். இதனால குழந்தையோட எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி நல்லாவே ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ ஆறாவது ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா சாண்ட் பிளே. அதாவது மண் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அதுல பிளே பண்ண வைக்கிறது. ஸோ மண்ணில் டிக் பண்ண வைக்கிறது, குழி தோண்ட வைக்கிறது, அதுல ஏதாவது ஊத்துறது, போர் பண்ணி விளையாடுறது, இல்ல ஏதாவது ஷேப்ஸ் மேக் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் பண்றப்ப குழந்தையோட டாக்டைல் எக்ஸ்ப்ளோரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், காம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க, கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும். செவன்த் பாத்தீங்கன்னா பபிள் பிளே. அதாவது பபிள் ப்ளோ பண்ண வைக்கிறது, பபிள கேட்ச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண வைக்கலாம். இந்த பபிள் எல்லாம் பண்றப்ப சேஃபான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பபிள் ப்ரொடியூஸ் பண்ணுவோங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட ஐ ட்ராக்கிங் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், பிரீத்திங் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ எய்த் ஆக்டிவிட்டி ஃபிங்கர் பெயிண்டிங். ஸோ ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண வைக்கிறது. இதனால குழந்தையோட சென்சரி டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மோட்டார் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகுங்க. நைன்த் பால் ரோலிங் கேம். அதாவது பேரண்டும் சைல்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்ந்துட்டு ஒரு பாலை ரோல் பண்ண வைக்கிறது. இதனால குழந்தைக்கும் பேரண்ட்டுக்கும் சோஷியல் இன்டராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. 10th பாத்தீங்கன்னா ஃபன்னல் கிராலிங். அதாவது சேர்ஸ் இல்லைன்னா குஷன்ஸை வச்சு ஸ்மாலா ஒரு டன்னல் மாதிரி கிரியேட் பண்ண வச்சு குழந்தைய அதுல கிரால் பண்ண வைக்கலாம். இதனால பாடியோட கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மோட்டார் பிளானிங் இம்ப்ரூவ் ஆகும், சென்சரி இன்புட் குழந்தைக்கு நல்லாவே கிடைக்குங்க. 11th ஸ்விங் பிளே. ஸ்விங்கிங் ஆக்டிவிட்டி வெஸ்டிபுலர் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுங்க. இதனால பேலன்ஸோ, குழந்தையோட காம்னஸோ, அட்டென்ஷனும் இம்ப்ரூவ் ஆகுங்க. 12th கிளாத் பின் பேக்கர் ஆக்டிவிட்டி. அதாவது கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணி கார்ட்போர்ட்ல கிளிப் போட வைக்கலாம். இதனால ஃபிங்கர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், ஹேண்ட் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகுங்க. 13th ஸ்பாஞ்ச் ஸ்குவீசிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு தண்ணியில ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்குவீஸ் பண்ண வைக்கிறது. இதனால ஹேண்டோட மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க, கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். 14th வாக்கிங் ஆன் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ். அதாவது கிராஸ், சாண்ட், பெபிள்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ்ல குழந்தைய வாக் பண்ண வைக்கிறது. இதனால குழந்தையோட சென்சரி அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. 15th மியூசிக் அண்ட் மூவ்மெண்ட். ஸோ மியூசிக் பிளே பண்ணி டான்ஸ் பண்ண வைக்கலாம், கிளாப் பண்ண வைக்கலாம், இல்ல ஜம்ப் பண்ண வைக்கலாம், இல்ல மூவ் பண்ண வைக்கலாம். இதனால ரிதம்
அப்புறம் கோஆர்டினேஷன், எமோஷனல் ரெகுலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா சில சென்சரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பேரண்ட் ட்ரை பண்ணலாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டீப் ப்ரெஷர் ஆக்டிவிட்டி. சில குழந்தைங்க வந்து டீப் ப்ரெஷர் கிடைச்சிச்சுன்னா காம் ஆவாங்க. உதாரணத்துக்கு பில்லோ வாக் பண்றது, பிளாங்கெட்ல குழந்தைய ரோல் பண்றது, இல்லைன்னா டைட்டா பேரண்ட் வந்து ஹக் பண்றது. இது குழந்தைக்கு வந்து பாடி அவேர்னஸையும் காம்னஸையும் கொடுக்குங்க. அடுத்தது ஹெவி ஒர்க் ஆக்டிவிட்டி. ஹெவி ஒர்க் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப மசில்ஸும் ஜாயிண்ட்டுக்கும் சென்சரி இன்புட் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சேரை புஷ் பண்ண வைக்கிறது, இல்ல புக்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ண வைக்கிறது, புல்லிங் டாய் பாக்ஸ் வச்சு விளையாடுறது, ஸோ சின்ன சின்ன வீட்டு வேலைகளை செய்ய வைக்கிறது. இதனால குழந்தையோட அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், பாடி ரெகுலேஷன் பெட்டர் ஆகுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ஆக்டிவிட்டி. சென்சரி டெவலப்மெண்ட்ல ஸ்மெல்லும் டேஸ்ட்டுக்கு கூட ஒரு முக்கியமான ரோல் இருக்குங்க. ஸோ பேரண்ட் வந்து இதை ட்ரை பண்ணலாம். லெமன் ஸ்மெல்லு, ஃப்ளவர் ஸ்மெல்லு ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது, அப்புறம் இந்த ஃபுட் ஸ்மெல் இல்ல சில டேஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்டஸை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண வைக்கிறது. இதனால ஓரல் சென்சரி அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகுங்க. அடுத்தது அப்டக்கிள் கோர்ஸ் பிளே. அதாவது வீட்லயே வந்து ஸ்மால் அப்டக்கிள்ஸ் கோர்ஸை கிரியேட் பண்றது. உதாரணத்துக்கு கிரால் பண்ண வைக்கலாம், அந்த அப்டக்கிள்ஸ்ல ஜம்ப் பண்ண வைக்கலாம், ஸ்டெப் ஓவர் பில்லோஸ் இல்ல வாக், ஒரு டன்னல் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல வாக் பண்ண வைக்கிறது. இதனால குழந்தையோட கோஆர்டினேஷனும் மோட்டார் பிளானிங்கும் சென்சரி இன்டெகிரேஷனும் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ சென்சரி ஆக்டிவிட்டி செய்யறப்ப பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய எப்போதுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. சைல்டு வந்து கம்ஃபர்ட்டா இருக்காங்களான்னு நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸ்லோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபன்னா இருக்கணும். சென்சரி பிளே வந்து ப்ரெஷரா இருக்கக்கூடாதுங்க. என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாதான் குழந்தை வந்து அதுல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிறப்பு குழந்தைங்களோட சென்சரி நீட்ஸும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சில குழந்தைங்க வந்து டச் பண்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு சவுண்ட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகம் பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு மூவ்மெண்ட் பிடிக்காது. சில குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குங்க. இப்படி தொடர்ந்து பேரண்ட் அப்சர்வ் பண்ணா உடனே ப்ரொஃபஷனல்ஸ் அணுகி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் குறிப்பா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட கன்சல்ட் பண்றது நல்லதுங்க. அவங்க சைல்டோட சென்சரி ப்ராசஸிங் அசஸ் பண்ணி சைல்டுக்கான இண்டிவிஜுவல் சென்சரி ஆக்டிவிட்டிஸ் பிளான ரெடி பண்ணி தருவாங்க. தேவைப்பட்டா ஸ்பீச் தெரபிஸ்ட் இல்லனா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனோட கன்சல்டேஷன் நம்ம எடுத்துக்கலாங்க. சோ நமக்கு ஏர்லியா கைடன்ஸ் கிடைச்சதுன்னா சைல்டோட ப்ராக்ரஸ் வந்து ஃபாஸ்டாவும் ஸ்ட்ரக்சர்டாவும் இருக்குங்க. சோ பேரண்ட்ஸ் எப்பயுமே இதை நினைச்சு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஹெல்ப் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாதுங்க. அது குழந்தைய சப்போர்ட் பண்றதுக்கான முதல் ஸ்டெப் தாங்க. சோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல 15 முக்கியமான சென்சரி ஆக்டிவிட்டிஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்த்தோம். இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்றப்ப சிறப்பு குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ ஒவ்வொரு சிறப்பு குழந்தைங்களும் அவங்களுக்கான லேர்னிங் ஜேர்னி வந்து யூனிக். ஸோ அவங்கள சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. அவங்க எப்படி லேர்ன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுங்க. ஸோ சின்ன சின்ன சென்சரி ஆக்டிவிட்டிஸ் கூட குழந்தைங்களோட லேர்னிங்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. சோ நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க, சிறப்பு குழந்தைங்களுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு பிரேக் கிடையாதுங்க. அது அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வழி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.